ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சின்ன டிப் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெங்காய தோசை இந்த மாதிரியெல்லாம் சுடும்போது வெங்காயத்தை வந்து சின்னோண்ட கட் பண்ணி நம்ம போட்டிருப்போம். அப்போ தோசை வந்துட்டு உங்களுக்கு வாக்க வராது, ரொம்ப குண்டை ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவில் வந்துட்டு நீங்கள் வெங்காயத்தை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இப்போ கேரட் துருவி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து வெங்காயத்தை துருவி சேர்த்துட்டு அப்புறமா நீங்கள் தோசை வாக்கும் போது உங்களுக்கு தோசை வந்து மெல்லிசாக ஊற்றலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து நார்மலாக மெல்லிசாக ஊற்றுற மாதிரி நீங்கள் சன்னமாக கூட இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆனியன் வந்துட்டு இடையில குண்டு குண்டாக தெரியாது, ஆனால் ஆனியனுமே இருக்கும், ஆனியனோட டேஸ்ட்டும் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனியன் எங்கேயுமே தெரியாது. நான் என்னென்னா துருவி சேர்த்துருக்கேன், அது கூட நான் கேரட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸையும் இதே மாதிரி நீங்கள் துருவி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தோசையும் வந்துட்டு மெல்லிசாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டுமே வந்துட்டு கிடச்சிரும். பார்த்திங்கன்னா தோசை பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிசாக வந்திருக்கு. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.